யாரா நீ? உங்க அப்பா அம்மா யாரா? எங்க அப்பா அம்மா எல்லாம் செத்து போயிட்டாங்கய்யா. நாங்க 2 பேரும் அனாதைங்கய்யா. என் தங்கச்சி சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுய்யா. ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கய்யா. காசெல்லாம் ஒண்ணும் வேணாய்யா. ஏதாவது வேலை போட்டு கொடுங்கய்யா. என் தங்கச்சியை நான் உழைச்சி காப்பாத்துறேன்யா. சரி வாங்க. வா சண்முகம், என்ன காலையில் தான் என்னை வந்து பார்த்துட்டு போனேன், இப்போ மறுபடியும் என்ன பார்க்க வந்திருக்க? அது இருக்கட்டும்ண்ணே, நீங்கள் இங்கே இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே. நீங்கள் ஆண்டு அனுபவிக்க வேண்டிய சொத்தெல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு இப்படி அனாதையை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களேண்ணே. இந்த வனவாசத்தை என்னால் பார்க்க முடியலண்ணே. சண்முகம், நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாவம் வந்து சேர்ந்துருக்குப்பா. அதுக்கு நான் தான் காரணம். அதனால தான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து இருக்கிறேன். அந்த பாவம் உன்னையும் நம்ம குடும்பத்தையும் முக்கியமாக அவன் பையன் சிவாவையும் பாதிச்சிடக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் இப்படி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆமாம், இந்த குழந்தைங்க 2 பேரும் யாரு? இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா, வெளியூரா. இவங்க அப்பா அம்மா தவறிட்டாங்களாம், பொழைக்கிறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களாம். வேலை செய்கிற சாப்பாடு போடுவீங்களான்னு இந்த பையன் கேட்டான். அதுதான் இவங்க 2 பேரும் நம்ம வீட்டில் வேலைக்கு வச்சுக்கலாமான்னு உங்ககிட்ட உத்தரவு கேட்கலான்னு வந்தேன். தம்பி இங்க வாப்பா. உன் பேர் என்னப்பா? ராஜா. இது உன் தங்கச்சியா? பாப்பா உன் பேர் என்னம்மா? பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். உன் பேர் என்ன தம்பி? உன் தங்கச்சி பேர் என்னப்பா? தெரியலங்க. அது என்ன அண்ணன்னு கூப்பிடும், நான் அதை தங்கச்சின்னு கூப்பிடுவேன். டேய், நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி இல்லையா? இல்லங்க, நான் ஒரு பெருசுகிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்தினேன். நான் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தா அந்த பெருசு இந்த பொண்ணோட கண்ணை நோண்டி இருப்பான். அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு நாங்க இந்த ஊருக்கு வந்துட்டோம். டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீங்க அண்ணன் தங்கச்சின்னு சொன்னீங்க. பொய் சொன்னியா? உனக்கு வேலைலாம் கிடையாது. ஐயா, போடா ஐயா, போடா அப்படி போடா. சொல்லாதீங்கய்யா. கொஞ்சம் பொறுமையாரு, அவசரப்படாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த பையன் உங்ககிட்ட பேசுனது யதார்த்த புத்தி. இப்ப அவன் பேசுறது ஆத்ம சுத்தி. இந்த பையன் மேல எந்த தப்பும் இல்லை. அப்போ இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமண்ண? இந்த கேள்வியெல்லாம் தாண்டித்தானே ஆண்டவன் இவங்க 2 பேரையும் இப்ப இங்கே அனுப்பிச்சிருக்கான். பாப்பா உன் பேர் என்னம்மா? நானும் கேட்டேங்க, அது சொல்ல மாட்டேங்குது. பேரு நினைப்புல இல்ல போல இருக்கு. வேறே இறந்த பிறகு பேர் எதுக்கு அப்படின்னு மறந்துட்டியாமா? வா, நீ அமோகமா வருவ. கொடிகட்டி பறக்கிற பணமும் புகழும் உன்னை வந்து சேரும். அந்த பேரு புகழ் எல்லாத்துக்கும் கடைசியில நாம 2 பேரும் மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த கள்ளங்கபடம் இல்லாத மனசு உன்னை நல்லா வச்சுக்கும். அப்போ இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமண்ண? தைரியமா கூட்டிட்டு போ. இன்னிலேந்து உன் பேர் என்ன தெரியுமா?
சாவித்ரி. சாவித்ரி. பேர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. மகாபாரதத்துல வர்ற சாவித்திரி அண்ணா? இல்ல, சுவாமி அரவிந்தரோட காவியத்துல வர்ற சாவித்ரி. இந்த சாவித்ரி சூரிய புத்தி, தேவஸ்வினி. உலகத்துல உள்ள இருட்டை எல்லாம் அழிச்சு வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்காகவே பிறந்திருக்கிற சாவித்ரி. பேர் பிடிச்சிருக்கா? ராஜா, நீ எப்படி இவ கூடவே இருந்து இவளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கியோ, இதே மாதிரி கடைசி வரைக்கும் இவளுக்கு நீ ஒரு கவச்சமா இருக்கணும். ஒரு நாள் நீ ஆயுதத்தை தொடவே கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். நிதானத்தை இழக்கவே கூடாது. ஆத்திரத்துல கூட ஆயுதத்தை தொடவே கூடாது. அது சாட்டையா இருந்தாலும் சரி, இது மாதிரி குச்சியா இருந்தாலும் சரி. சாவித்ரி, காப்பியா குடி. ஐயா காப்பி குடிக்கலையா? வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. சரி சரி, நீ போய் சீக்கிரமா ஐயாக்கு செருப்பு எடுத்துட்டு வா போ. என்னம்மா பாக்குற? அவங்க நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நம்ம 2 பேரும் இங்க தானே நிம்மதியா இருக்கோம். இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போக முடியுமா? போமா, போய் ஐயாக்கு செருப்பு எடுத்துட்டு வா போ. நீ நல்ல பொண்ணுல, போமா. என்ன நீ கையில செருப்பு எடுத்துட்டு ஓடிட்டு இருக்க? ஐயா வெளியே கிளம்பிட்டார்ல, அதான். ஐயா வெளியில கிளம்பினா நீ எதுக்கு செருப்பெல்லாம் எடுத்துட்டு போனோம்? நீ ஏன்டா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, திங்கிற சோத்துக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்லம்மா. என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு அடி வாங்க போற நீ? ஏண்டா, என் புள்ள சிவாவை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாரே, அவ இல்லாம நான் இந்த வீட்டுல எப்படி இருக்க போறேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் கடவுளா பார்த்து உங்க 2 பேரையும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்க 2 பேரும் எங்க பிள்ளைங்கடா, வேலைக்காரங்க இல்ல, புரியுதா? நாளையில இருந்து நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீங்க, சரியா? இல்லம்மா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டாமா. ஏண்டா? வேணும்னா தங்கச்சி அனுப்புங்கம்மா. நானா ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்? எனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? இந்த மாதிரி வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க போறீங்களா? ஒழுங்கா நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போகணும். இல்லம்மா, நான் போக மாட்டேன். டேய், நான் போணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ போக மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஏய், என்ன கூட என்ன கூட என்ன பேசு. என்னங்க பஞ்சாயத்து? பாருங்க, 2 பேரும் ஸ்கூலுக்கு போய் படிங்கன்னா படிக்க மாட்டாங்களா? இங்க வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்க போறாங்களா? ஏன்னு கேளுங்க. ஏனா? ஏன்பா? இல்லைங்க ஐயா, நான் ஸ்கூலுக்கு போகாம உங்களுக்கு ஒத்தாசையா உங்க கூடயே இருந்துறேன் ஐயா. நீங்க? நானும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் அம்மாவோடயே இருந்துடுறேன். அப்படிங்களா? சரி வள்ளியம்மா, இவங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம், வீட்டிலே இருக்கட்டும். எந்த குறையும் இல்லாம இவங்கள நம்ம வளர்க்கணும். இந்த உலகத்தை பத்தி நீயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துரு. என்ன? பாருங்க, நீங்க 2 பேரும் இந்த வீட்டு வேலைக்காரங்கல்ல, எங்க பிள்ளைங்க. என்ன புரிஞ்சுதா? சரி, மேல போய் ஊஞ்சல்ல விளையாடுங்க, போங்க. அம்மா சாவித்ரி, ராஜா, என்ன பெத்த அப்பா அம்மாவை மறந்து இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தேன். என்ன துரத்துற அந்த துரோகம் இங்கேயும் வந்தது, பெரிய ஐயா புள்ள சிவா வடிவத்துல. அப்ப நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். எல்லாம் பேக்ல வச்சிருக்கல? வச்சிருக்கேங்க. சாவித்ரி, ஐயா புறப்பட்டாரு போல இருக்கு. அப்பா ராஜா, சாவித்திரி எங்கப்பா? ஏன் எங்களை கூப்பிட மாட்டீங்களோ?
டேய் ஐயா பெரிய சொத்து வாங்குறதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப சாவித்திரி தானே எதிரில் வரணும். போய் தண்ணி குடத்தை எடுத்துட்டு அவளை எதிரில் வர சொல்லு. இதோ கூப்பிடாத சாவித்ரி, எப்பல சாவித்ரி, எங்க போயிட்ட நீ? சீக்கிரமா வா. வந்துட்டேன். ஏன் கத்திக்கிட்டு இருக்க? ஐயோ ஐயோ ஐயோ, என் தங்கச்சி அழகுன்னா அழகுதான். மகாலட்சுமி மாதிரி இல்ல இருக்கா? சும்மாவா ஐயா எதிரில வா எதிரில வா சொல்றாரு. என் தங்கச்சி அம்பட்டு அழகுல. ஐயோ என் கண்ணே ஏ புட்டு போல ராஜா, இருக்கு. என்ன காலங்காத்தால மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வேறங்க கிழக்கு வாச வீட்டுக்கு தான். ஓஹோ, இன்னைக்கு 1ஆம் தேதியோ? அதை நான் மறந்துட்டேன். ஏன்னா இப்ப போய் அதை சொன்ன? ஏங்க இந்த நேரத்துல ஏங்க அந்த வீட்டை பத்தி பேசிக்கிட்டு? நீங்க கிளம்புங்க. அண்ணா, ஐயா தனியா போக வேண்டாம், நீயும் கூட போ. நெல்லு மூட்டை யார் போடுவா? நான் கொண்டு போய் இன்னைக்கு நெல்லு மூட்டையை போட்டு வந்துடுறேன். எனது நீயா? நீ அங்க போனேன்னு வச்சுக்க, அந்த நாகராஜ உன் தலைய கோழி தலை திருவுற மாதிரி திருவி போட்டுருவாரு. நீ கொண்டு போனா மட்டும் நாகராஜையா 2 கையை இப்படி நீட்டி வாங்கிக்கிறாராக்கும். எப்படி இருந்தாலும் திருப்பி அனுப்பதானே போறாரு. இன்னைக்கு நான் எப்படி நெல்லு மூட்டையை போய் போட்டுட்டு வரேன்னு பாரு. என்னது நீ போட போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் போறேன். சொன்னா கேளு, நான் போட்டு வரேன்றேன்ல. அதெல்லாம் ஒண்ணு போட வேண்டியது இல்ல, நான் போட்டுறேன் சொல்றேன்ல. நான் தான் போட்டு வருவேனா? என்ன அண்ணன் எடுத்து பேசிட்டு இருக்க? வாய் மூடு, நான் சொல்றத நீ கேட்கணும். ஏத்து பேசிக்கிட்டு இருக்க. நான் சொல்றத நீ கேளு. பேசாதன்ற. நீ பேசாத, நான் சொல்றத கேளு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப நான் வெளியே போறதா வேண்டாமா? எல்லாம் உன்னாலதான். சாவித்திரி, ஐயா நீ கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுமா. வள்ளியம்மா, என்னங்க? நான் போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. ஏன்? நம்ம சிவானி ஊர்ல இருந்து வரான்ல. டேய் நீ தான் அவனை போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வரணும். சரியாத்தா. ஐயாக்கு போய் கொடை எடுத்துட்டு வா போ. என்னங்க, சிவா வந்த உடனே வேலைக்கு போறேன் அது இதுன்னு சொல்ல போறான். சட்டு புட்டுன்னு அவனுக்கு ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணுங்க. சிவா வந்த உடனே வேலைக்கு போறேன் அது இதுன்னு சொல்ல போறான். சட்டு புட்டுன்னு அவனுக்கு ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணுங்க. என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல கல்யாணங்கிற வார்த்தையை கேட்டாலே உடம்பெல்லாம் நடுங்குதுமா. சரி விடுங்க, எப்பவும் நடந்ததை நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க, போங்க. ராஜா வாடா. இதோ வந்துட்டாத்தா. வராத்தா. சரிப்பா. முருகா, முருகா. ஏய் எதுக்குடி முருகனை கூப்பிடுற? நான் தான் கிழக்கு வீட்டுக்கு போய் நெல்லு முடிய போட்டு வரேன்னு சொன்னல. அடியே நீ எதுக்குடி அவங்க வீட்டுக்கு போற? உன்னை பார்த்தாலே இது அவங்களுக்கு பாரு, பிடிக்காது. நான் போறேன்னு சொன்னா நீ எது சொல்லிட்டு இருக்காத. நீ எதோ சொன்னா கிட்ட கோவம் வந்துரும் எனக்கு. வேணாண்டி வேணாண்டி, அங்க போய் ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுதுடி. அவங்க என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க கிட்ட வந்தாங்க, இந்த பல்ல வச்சு அங்கன்னு கடிச்சு போட்டுருவேன்ல. அதனால தாண்டி வேண்டான்னு சொல்றேன், போகாதடி. நான் போறேன்னு சொல்றேன், நீ வேணான்னு சொல்ற. மூடுடா, சும்மா இருமா. சரி 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 ஆத்தா, நீ போயிட்டு வா ஆத்தா, நல்லா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வா என்ன. சிரிச்சுக்கிட்டே போக சொல்றாங்க. நான் சிரிச்சா அழகா தானே இருப்பேன். முருகா, நம்ம ஐயா எவ்வளவு நல்லவர் பாத்தியா? எங்கேயோ இருந்த என்னையும் ராஜா அண்ணனையும் கூட்டு வந்து எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு. அந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? ஊருக்கே தெரியுமில்ல சாவித்ரி, நம்ம சண்முகையா எவ்வளவு நல்லவருன்னு. ஊருக்கு தெரியுது, அந்த கிழக்கு விட்ட ஆளுக்கு தெரியலையே. அந்த ஆளுக்கு மூஞ்சில மட்டும்தான் மீச பெருசா இருக்கு, மண்டையில மூளையே இல்ல. கிழக்கு வீட்டுக்காரங்க வயிறார சாப்பிடணும் தானே
ஐயா மாசம் மாசம் நெல்லு முட்டை அனுப்புறாரு. ஆனா அந்த ஆளுக்கு திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஹம், இந்த தடவை அவனா நானான்னு பார்க்க போறேன். அந்த நாகராஜ் எப்படி ஏமாத்த போறேன்னு பாரு. வேணாம் சாவித்திரி, நீ நான் உள்ள சொல்றத போ. கேளு சாவித்திரி. அட நான் சொல்றேன்ல. என்னமோ போ. நான் சொன்னா கேட்க மாட்டேன். ம். லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. சாவித்திரி, எதுக்கு நீ இங்க வந்த? ஆ, நெல்லு முட்டையை இறக்கி வைக்க வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ எடுத்துட்டு போ. என்னக்கா நீங்க மாசம் மாசம் ராஜண்ணா வந்து நெல்லு முட்டையை இறக்கி வைப்பாங்க. இன்னைக்கு ராஜண்ணனுக்கு வேலை இருக்கு, அதான் நானே இறக்கி வச்சுட்டு போலான்னு வந்தேன். அதுதான் நாங்க வாங்குறது இல்ல. இத பாரு சாவித்திரி, அந்த மனுஷன் வெளியில போயிருக்காரு. அவர் வந்து உன்னை உதைக்கிறதுக்குள்ள இதெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து போயிடு. என்னக்கா நீங்க பெரிய ஐயா உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு. மாசம் மாசம் நெல்லு மூட்டை அனுப்புறாரு, நீங்களும் திருப்பி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் இந்த தடவை நெல்லு மூட்டை இறக்கி வைக்காம போவே மாட்டேன். அம்மாடி, இந்த ஒரு வாரம் தான் நான் அடி உத வாங்காம நிம்மதியா சோறு தின்னுட்டு இருக்கேன். என் சோத்துல மண்ணள்ளி போட்டுடாத, நீ கிளம்பு. மறி குழந்தை, ஓய் மறி குழந்தை. ஐயோ, அவளை எதுக்கு நீ கூப்பிடுற? நீ இங்க இருந்து கிளம்பு. நான் நெல்லு மூட்டை இறக்கி வைக்காம இங்க இருந்து போவே மாட்டேன். வாசல் அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார்கிட்டயும் இல்ல, தேதோ வர இருங்க. இறக்கி வைங்கறல. முருகா, அவ சொல்றது கேட்காத, நீ எடுத்துக்க. நெல்றே வாங்க. நெல்லு மூட்டை இருக்க வந்தாங்க. நான் வேண்டாம் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டேன். போக மாட்டேன்னு பிடிவாதமா இங்கே நிக்கிறாங்க. அடிச்சு சொல்லணும் முடி, அடிச்சு சொல்லணும். வா உள்ள, பாடி உள்ள. எங்கடா வந்தீங்க? சாவித்திரி தான். சாவித்திரி சொன்னா கொண்டு வந்துடுறதா? இல்ல, பேசாத. சொன்னேன். ஏய், அந்த பெரிய மனுஷன் எத்தனை டைம் சொல்றது நல்ல அனுப்பாதுன்னு. அப்புறம் திரும்ப திரும்ப ஏன் அனுப்பிக்கிட்டு இருக்கான்? எடுத்துட்டு போ. நெல்லு மூட்டையை இறக்கி வச்சுட்டு போயிட்டா? ஏய், எடுத்துட்டு போன்னு சொல்றேன்ல. இல்ல, நெல்லு மூட்டை. வாடி. இது பாருங்க, என்ன போடிக்கிட்டேன்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஏய், யார கை நீட்டி பேசுற? கோவம் வந்தா என்னடி பண்ணுவ? அப்புறம் நானும் வாய போயான்னு சொல்லுவேன். வாயா போயவா அடிச்சிடலாம். ஒன்னும் சொல்லி குத்தம் இல்லடி. காட்டுல பறக்கிற தூசி எல்லாம் எங்க வந்து ஒட்டுற மாதிரி அந்த பெரிய மனுஷன் வீட்டுல வந்து ஒட்டிக்கிட்டீல, அதான் இப்படி பேசுற. நாங்கெல்லாம் இருந்து வாழ வேண்டிய அந்த வீட்டுல ஓ மாதிரி அனாத நயெல்லாம் வச்சிருக்கால அந்த பெரிய மனுஷன், அந்த சண்முகத்தை சொல்லணும் முடி. இது பாருங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. பெரிய ஐயா ஏதாவது சொன்னீங்க, எனக்கு மூக்கு மேல கோவம் வந்துரும். அப்புறம் நான் மண்ணை வாரி சாபம் விட்டுருவேன். மண்ண வாரி சாபம் பண்ற நீ. பாருங்க, நான் சாபம்லாம் விட வரல. அந்த நெல்லு மூட்டையை இறக்கி வச்சுட்டு போயிடுறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள நீங்க தான் வாடி போடின்னு சண்டை இழுத்தீங்க. அந்த நெல்லு மூட்டையை இறக்கி வச்சுட்டு போயிடுவா. ஓஹோ, நெல்லு மூட்டையை அனுப்பி வச்சு வெள்ளக்கொடி பறக்க வைக்க பார்க்கறான் அவன். வெள்ளக்கொடியா? எங்க பறக்குது வெள்ளக்கொடி? ஐயோ, ஏய், உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கும் பைத்தியம் முடிச்சிடும். போய் அந்த தீவடி தட்டின வர சொல்லு. யார சொல்றீங்க? எங்க அண்ணனா? எங்க அண்ணன் இன்னைக்கு வர முடியாது. ஏன்? ஐயாவோட புது தோப்பு வாங்குறதுக்காக பத்திர ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கு. அது ஐயா பின்னாடி கொடை பிடிச்சிக்கிட்டே போயிருக்குல்ல, அதுக்கு வேலை இருக்கு, அது வர முடியாது. ஓஹோ, கிழக்கு வீட்டுக்காரனை அண்ணா கவடி ஆக்கிட்டு தான் பிள்ளைய குபேரன் ஆக்குறதுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிருக்காங்க. ஆமா, பெரிய இடத்த வாங்குறாங்களாம். ஆமா, அந்த காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு திருவானே அவன் எங்க? அவரா? அவர் கோவில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாக்க ஒரே அடியா காரியத்தை முடிச்சிடலாம்ல. காரியமா? என்ன காரியம்? அதெல்லாம் உனக்கு புரியாது. போ, அந்த நெல் மூட்டையை தூக்கிட்டு போ. நான் நெல்லு மூட்டையை இறக்கி வச்சுட்டு போவா? போங்கிறேன்ல, போ. அது சரி, அந்த காரியம் பண்றேன் நீங்கல்ல, அதுல ஜாங்கிரி வைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். நான் வந்து சாப்பிட்டுட்டு போறேன். போ, போ முதல்ல. டேய், இவளை கூட்டி வாடா, போ. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருக்கிறியா? அங்கே வச்சு காரியத்தை முடிச்சிட வேண்டியதான். என்ன சாவித்திரி நீ? பேசாம இரு.
என்ன போலாமா? வேணாம் சொன்னா கேளு. நான் நெல்லு முட்டை இறக்கி வைக்காம இங்க அவருக்கு போக தெரிஞ்சா மாட்டேன். அடிப்பாரு. வா, நான் பாத்துக்கிறேன். வா. ஐயோ அடே அடே எங்க இந்த நெல்லு முட்டைய கொண்டு வந்தீங்க போடுற லட்சுமி? ஏய் லட்சுமி, இவ உள்ள என்னதான் பண்றாளோ தெரியலையே. டேய் டேய், உள்ளதாண்டா கேக்குறேன். நெல்லு முட்டை எங்க இருந்தா கொண்டு வந்து போடுற? அவன் பதில் சொல்ல மாட்டான், நான் தான் பதில் சொல்வேன். அடியே கூறு கட்டவள, உன்னையாரடி உள்ள விட்டா? அடியே லட்சுமி, இவ ஒருத்தி அடுப்பாதரில் இருந்தா குரலே கொடுக்க மாட்டான். வாடிங்க வரேன்டா, இருங்க. சும்மா நை நை. சாவித்ரி, நீ இன்னும் போல? எங்கடி அவரு? அவர் அந்தாண்ட போயிட்டாரு, நான் இந்த ஆண்ட வந்துட்டேன். நெல்லு முட்டை இறக்கி வச்சிட்டேன்ல. ஷோ, அடியே நெல்லு முட்டையை தூக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிடு. அட என்ன கேள்வி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நெல்லு முட்டையை இங்க இறக்கி வச்சிருக்கேன். நானும் எடுத்துட்டு போக மாட்டேன். ஷோ, இவ எனக்கு உத வாங்கி வைக்காம போக மாட்டா போல் இருக்கு. சாவித்ரி, நீ நல்ல பொண்ணு தானே? இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிடுற செல்லம். நான் ஒண்ணும் உங்களெல்லாம் பார்க்க வரல. மறி குழந்தை, மறி குழந்தை, நான் சாவித்திரி வந்திருக்கேன். மறி குழந்தை, இங்கதான் இருக்கியா?